எப்பதான் சுவாமி நிலத்துக்கு வரப்போறேள்? வந்தாச்சு. இந்த பெருமாளை நான் வாஸ்தவமா சொல்றேன், 2015 செப்டம்பர்ல நாங்க யாத்ரா கூட்டுன்னு போனோம். பொதுவா நாங்க இப்ப நான் அந்த யாத்ராவை பத்தி கடைசியா சொல்லணும். ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்கு சில யாத்ராக்கு, அது கடைசியா சொல்றேன். இப்ப என்னன்னா, நாங்க யாத்ரா கூட்டுன்னு போகும்போது எங்க பரிசார காலை கூட்டுன்னு போயிடுவோம், ஹோட்டல்ல தங்க வச்சிருவோம், அதெல்லாம் பண்ணிவிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். தர்சனத்தை பெருமாள் கொடுத்துருவார். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி இடத்துக்கு எங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு இடத்துக்கும் போகும்போது மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆசை வரும். நாங்க நவத்வாரகா புஷ்கர் மட்டுமே 5 தடவை போட்டிருக்கோம். கேரளா மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 5 தடவை போட்டிருக்கோம். கம்போடியா 4 தடவை போட்டிருக்கோம். இவ்வளவு போட்டிருக்கோமா? அயோத்தியா ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். 2015 செப்டம்பர் மாசத்துல அயோத்தியா போட்டோம். ஏன் சுவாமி மறுபடியும் போடல? ராமர் ஊர் வசதி இல்லையானா? அப்போ நான் சொல்றேன், 2015 சேவிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும், 2021 வரைக்கும் சேவிச்ச வாழ்க்கை தெரியும். அங்க ராமர் ஒரு ப்ளூ கலர் டார்பாலின் ஷீட், அது கிழிஞ்சிருக்கும், அங்கங்க ஓட்டை இருக்கும், அதுக்கு கீழே ராம்லல்லா இங்கேயோ ஓரமா உட்காந்துட்டு இருப்பார். we will be in a palatial house, it will be a beautiful duplex apartment. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், நமக்கு வீடு இருக்கு. அந்த நாடு முழுக்க நடந்திருக்கார் பெருமாள். ராமாயணம்ங்கிற நூலை கொடுத்திருக்கார் பெருமாள். அவனுடைய வாழ்க்கை தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதின்னு தேசிகன் எடுக்கிறார். அந்த பெருமாளுக்கு அம்பரமே தண்ணீரே சோரே 3 இருக்காது. அந்த மாதிரி அயோத்தியாவை நான் சேவிச்ச ஒன்னு யோசிச்சேன், இனிமே இந்த ஊருக்கு வரக்கூடாது. எப்போ பெருமாளுக்கு கோவில் கட்டலையோ அந்த இடத்துக்கு நம்ம இனிமே வரக்கூடாதுன்னு. நல்ல வேளை அவர் கட்டிட்டார் பாருங்க, அழகா கட்டிட்டார். இனிமே கூட்டுன்னு போகலாம் யாத்திரைக்கு. அவன் ராஜாராமன் இல்லையா, ராஜாஜி எடுக்கும்போது சக்கரவர்த்தி திருமகன்கிறார். எப்பேற்பட்டவன்! கிருஷ்ணராவது ஜெயில பிறந்தார், அங்க போனார் இங்க போனார். இவர் பிறக்கும் போது என்ன ஹாலாகலம், என்ன ஒரு கோலாகலம், என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு சந்தோஷப்பட்ட மக்கள். அப்படி இருக்கக்கூடிய ராமர், தசரதர் கண்ணால ரத்தம் விட்டுருப்பார் ராமர் கோலத்தை பார்த்தா. அயோத்தியா அவனுடைய தலைநகரி. அதனால்தான், அதாவது நம்ம லாங் டேர்ம் பிளானே நமக்கு இல்லை பாருங்க. நம்ம தர்மத்துல நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், பெருமாள் எல்லாம் பார்த்துப்பார், ஒன்றும் பார்த்துக்க மாட்டார். நம்மளும் உழைக்கணும். தர்மத்தை காப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். இப்ப நீங்க உபன்யாசம் கேட்கிறேன், நான் சொல்றேன், both of us are working. சொல்றவா மட்டும்தான் ஒர்க் பண்றாங்கிறது இல்லை. நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா எப்படி? நீங்க சொல்றத உங்க பொண்ணு பிள்ளைக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதெல்லாம் தான் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ எம் ஷுவர் தே வில் நெவர் லிசன். அப்படி நினைக்காதீங்க. நீங்க 10 தடவை சொன்னா அந்த குழந்தை கேட்கும், கேட்காம இருக்காது. எல்லா children of these days may be different from the way you have been brought up, I agree, but they are not bad. நிச்சயமா நீங்க சொல்ற விதத்துல சொன்னா அந்த குழந்தைய கேட்டுப்பா. கேட்க மாட்டா, நான் எப்படி சொல்றது, இப்படியே இருக்காதீங்க, சொல்லுங்க. அப்பதான் தர்மம் வளரும். நீங்க கேரளத்தை பத்தி நான் சொன்னேனே, சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த ஊர்ல எல்லாம் நாங்க நல்ல 4 ஸ்டார்ல ஹோட்டல்ல தங்க வச்சிருவோம். நீங்க கேரளத்துல எந்த ஹோட்டல் போய் ஒரு டிராயர் திறந்தாலும் அந்த மதத்துக்காரா புஸ்தகத்தை வச்சிருப்பா. நிச்சயமா அந்த புஸ்தகம் இருக்கும். இப்ப நம்ம வைக்கலாம்னா உடனே ஒரு கேள்வி வந்துடும், வைக்கலாமா? ஆரண்ட் வி செக்யூலர்? நம்ம இந்த மாதிரி எப்படி பரப்புறது? வெறும் நாரதகான சபால தான் கேட்பேன். ஏன் அங்க இப்ப ராமாயண புஸ்தகம் வச்சா என்ன கெட்டுப்பட போறதுங்கிறனா? ராமாயணம் விளைந்த பூமியில நம்ம இருந்துட்டு ராமாயண புஸ்தகம் வைக்க மாட்டேங்கிறோம். அதனால கொஞ்சமா நாமும் திருந்த வேண்டும். கொஞ்சம் தர்ம பரிபாலனம்ங்கிறது நமக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வரணும். என்றிருந்தாலும் சனாதன தர்மம் இருக்கும், அப்படிலாம் இருக்காது. நம்ம உழைக்கலைன்னா இருக்காது. ப்ளீஸ் டு நாட் பி அந்த யாரையாவது தப்பா இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. உழைக்கணும். யூ ஹாவ் டு ஒர்க். பாருங்க, அயோத்தியால அந்த காலத்துல ராமருடைய கோவிலை இடித்த பொழுது எவ்வளவு பேர் ரத்த கண்ணீர் விட்டிருப்பா, எவ்வளவு பேர் உயிரை விட்டிருப்பா. எவ்வளவு ஆண்டுகளா இந்த சண்டை நடந்து இந்த பெருமாள் இப்ப வந்திருக்காரு. ஏன்னா இன்னி நேத்தி நடந்த சண்டையா? யாரோ ராமர் கோவில் இடிச்சிருக்காருன்னா அந்த ராமர் மறுபடியும் வந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட ராமர். அந்த அயோத்தியா க்ஷேத்திரம் நம்ம 100வது க்ஷேத்திரம். அயோத்தியா நாமநகரி ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவான்னு வால்மீகி எடுக்கிறார். ஆழ்வார் அந்த அயோத்தி நகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோன்னு, கண்ணபுரத்தின் கருமணியே அயோத்திமனே தாலேலோன்னு அயோத்தியாவை பாடியிருக்கார். ராஜா ராமன், சீதா பிராட்டி. அங்க சின்ன சின்ன இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல போனா சீதையுடைய மகளும்பா, இது பரதனுடைய மகளும்பா, இது கைகேயி வந்ததும்பா. இதெல்லாம் இருக்கட்டும்.
இப்ப வடக்கெல்லாம் போயிட்டேன்னா எந்த கோவிலும் ரொம்ப பிராச்சீனம் கிடையாது. எல்லாம் மறுபடியும் மறுபடியும் கட்டி உடைச்சி எழுப்பின கோவில். எல்லாம் அம்புஜா சிமெண்ட், பிர்லா சிமெண்ட் கோவில் தான். நீங்க உடனே சோழர் காலத்து கல்வெட்டு ஒரு கல்வெட்டும் இருக்காதுங்க. அதனால இப்ப நீங்க அந்த ஊருக்கு போறதுதான் திவ்ய தேச கணக்கே ஒழிய நீங்க அங்க போனோடனே இது ஆழ்வார் வந்திருக்காரா பாடியிருக்காரான்னு கேட்காதீங்க. அயோத்தியான்னு சொன்னா அயோத்தியா. இப்போ அழகான கோவில் இருக்கு, பெருமாளை சேவிச்சுடுவாங்க. அதனால அயோத்தியா என்கின்ற ஊர் இது 100வது திவ்ய தேசம்.